பிரச்சனைக்காக குடிக்கல, பிரச்சனைய உருவாக்குறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு மூடிய ஓப்பன் பண்ணா, காலியானா தான் வைக்கிறதுன்ற மாரி ஆயிப்போச்சு. 26 ரூமோட சாவி என் கையில தான் இருக்கும். மெயின் கேட் சாவியே என்ட்ட தான் இருக்கும். கலெக்டர் வரும்போது, போம்போது திறக்கிறதே நானா தான் இருப்பேன். ஆனா, நான் என் மைண்ட்ல அப்டின்ற மாரி செட்டிங் ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணி 12 மணிக்கு போய் ஏடிஎம் கார்ட குடுத்து அப்டின்ற மாரி ஒரு சரக்கு அடிக்கிறேன். மெயின் கேட்ட திறக்கல. அங்க வந்த டிரைவரு உள்ள வந்து என்கிட்ட சாவியை எடுத்து அது வரைக்கும் அந்த கலெக்டர் அம்மா வெளியில இருந்தாங்க. வேலை ஆறனா அவனும் டிரைவரை அடிச்சு பார்த்துருக்கான். ஆஃபீஸே அப்படின்ற மாதிரி வெளியே வந்திருக்கு. பட் சாவி ஏன் பையில இருக்கு. நான் ஏன் லிவிங் ரூம்ல உள்ள லாக் போட்டு படுத்துட்டேன். நம்மளோட மைண்ட் செட் அங்கே இருக்கிறதே கிடையாது. நான் நைட்டு குடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 1 மணி 2 மணிக்கு அந்த முழிப்பு தட்டின உடனேவும் என்னோட மைண்டு எப்போ விடியும், எப்போ 6:30 ஆகும், எப்போ 7 மணி ஆகும், நான் போய் பிளாக்ல சரக்கு கிடைக்குமா கிடைக்காதா. சார் 55 கிலோமீட்டர் கல்லுப்பட்டியிலேருந்து 45 ரூபா டிக்கெட்டுக்கு பஸ் ஏறி மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே கிடைக்கும்னு தெரிஞ்சு மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே போய் சரக்கு வாங்கி 2 கோட்டரை வாங்கி பைக்குள்ளே சொருகிட்டு போனவேன். லைட்டாக குடிச்சிக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு ஆரம்பிப்பேன். அந்த லைட்டான குடி அவங்கள காயப்படுத்தி என்னையும் காயப்படுத்தி வீட்டில் இருக்கவங்கள பூராத்தையும் பிரச்சனைக்கு உள்ளாக்கி காசுக்கு காசும் போய் சுத்தமாக சாப்பிட மாட்டேன். சாப்பாடுன்றது ஒரு பிட்டு கூட இறங்காது எனக்கு. நான் மறந்துட்டேன். என் ஒய்ஃபு இவன் பைக்கை எங்கே போட்டுட்டு வந்தேன், 1,00,000 ரூபா பைக்கை இவன் பாட்டுக்கு போட்டு பைக்கை போட்டு நடந்து வந்துட்டானே அப்படின்னு அவங்க பதட்டம். அங்கேருந்து வந்தேன். வந்து 1 மாதம்தான் இருக்கும். 1 மாதத்துல திரும்ப அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி. கனரா பேங்க்ல செக்யூரிட்டி. என் வீடும் பேங்க்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஃபஸ்ட்டு என்னை திருமங்கலத்தில் போட்டாங்க. திருமங்கலத்துலேருந்து நான் மாற்றினோன்னே கள்ளிக்குடின்னு ஒரு பக்கத்தில் கள்ளிக்குடியில் போட்டாங்க. கள்ளிக்குடியில் கேட்டு அப்படின்ற மாதிரி மறுபடியும் மாற்றி அப்படின்ற மாதிரி எங்கள் ஊர்லேயே கல்லுப்பட்டியிலே போட்டாங்க. அங்கே போட்டது தான் என்னை பிடிச்ச வேணை. ஏன்னா திரும்ப ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 நாள் அப்படின்ற மாதிரி என்னோட பார்ட்னரே நீ டியூட்டி பாருன்றேன். பார்ட்னர் வந்து மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாப்புல. மேனேஜர் மறுநாள் 10 மணிக்கு என்னை கூப்பிட்றாரு. நான் 10 மணிக்குமே அடிச்சிருக்கேன் சரக்கு. அப்போ நான் மேனேஜர்கிட்ட இப்போ போகலை. ஒரு 2 மணியை போல் போய் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன். மேனேஜர் சொல்கிறாப்புல, சார் குடிக்காதவங்க யாருமே இல்லை, நானும் தான் குடிக்கிறேன். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. நல்லா கறி எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு தான் நீங்கள் டியூட்டிக்கு வர போகிறீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர போகிறீங்க. அந்த பையன் 3 நாளாக டியூட்டி பார்க்குறேன்னு சொல்லி வந்து என்கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னாரு. நான் அந்த 2 நாள் கரெக்டாக தான் போனேன். ஆனால் அடுத்த 3ஆவது நாள் நான் போகலை. ஆக்சுவலி நான் போகலைன்றதை இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணியிருக்கணும் அவன்கிட்ட. அவன் பார்த்த அந்த 3 நாள் டியூட்டியை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு நான் இன்ஃபார்மும் பண்ணலை. என் வீட்டுக்காரப்புல 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ அவனுக்கு அடித்து ஃபோன் அடித்து, அண்ணே அவர் நல்ல போதையில் வந்து படுத்துட்டாருனே, எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் நீங்களே போய் பாருங்க அப்படின்னு. அந்த பையன் போன பையன் மறுநாள் அப்படின்ற மாதிரி காலையில் 10 மணிக்கு மறுபடியும் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாப்புல, சார் உங்கள் மேலே மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, மேலே வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, எஸ்ஓ சார் உங்களை பேச சொன்னாப்புல அப்படின்ட்டு. எஸ்ஓ வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ஆள். எஸ்ஓட்ட பேசுகிறேன். எஸ்ஓ சொல்கிறாப்புல, ஒன்றும் பிரச்சனை குமார், நீ எப்பயும் போல் டியூட்டியை கன்டினியூ பண்ணு, குடிக்காமல் மட்டும் டியூட்டிக்கு போங்க அப்படின்னு. மாதத்தில் ஒரு மீட்டிங் வைப்பாங்க மதுரையில் கூடல் நகரில். மீட்டிங்கு போகிறேன். மீட்டிங் போன இடத்துல கூட அவர் வந்து ஒரு வார்த்தை கூட என்னை சொல்லலை. கரெக்டாக மட்டும் இருங்க, உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் அடிக்கடி வருது, குடிச்சிட்டு மட்டும் டியூட்டிக்கு போகாதீங்க. நீங்கள் அப்படியே குடிக்கணுன்னா கூட பேங்க் 8 மணி 9 மணிக்கு 8 8:30க்கு மூடிடுவாங்க. அது கனரா பேங்க்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க அடைப்பாங்க. ப்ரைவசியாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அடைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேருக்கு நார்மலாக அடிங்க. காலையில் எப்பயும் போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க 10 மணிக்கு வரும்போது கையெழுத்தை வாங்கிட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் ஏதோ வேலை பார்க்குற மாதிரி காமிச்சு விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு. இப்படி நார்மலாக குடிங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, ஏங்க கொஞ்சமாக குடிச்சிட்டு சாப்பாடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன் அப்படி கூட சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன்.
சொன்னாங்க. சொன்னாங்களா? அந்த மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் அதுக்கு ட்ரை பண்ணலையா? இல்ல அந்த மாரி உங்களால குடிக்க முடியலையா? ஏன் அதிகமா குடிக்கணும்? அது முடியல சார் என்னால. என்ன காரணம்? ஏன் இப்ப முடியல? கொஞ்சமா தானே குடிச்சு பழகுனீங்க. குடிச்ச உடனே அந்த போதை ஸ்டார்ட்டிங்ல ஸ்டார்ட்டிங்ல நான் கொஞ்சமா ஒரு தான் குடிச்சு ஒரு ஒரு பெக்கு தான் குடிச்சு பழகுனேன். பழகுனீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வச்சு 3 வச்சு குடிச்சேன்னு சொன்னீங்க. ஒரு ஃபுல் வரைக்கும் நான் 10 நாள் வச்சு குடிச்சோம் 2 பேருன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் அது முடியல உங்களால? இப்போ ஏன் கண்ட்ரோலா குடிக்க எல்லாரும் குடிக்க தானே சொல்றாங்க. கண்ட்ரோலா குடிப்பா. உன்ன அறவே விடுன்னு சொல்லல யாரும். என் ஒய்ஃப் கூட சொல்லல சார். சொல்லல. அப்புறம் ஏன் இந்த கண்ட்ரோலா குடிக்க முடியல? ஆ நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்களா? குடிக்க முடியலையா? என்னால என்ன ஒரு என்னால அப்படி என்ன இருக்கு? என்னால அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இப்ப ம். இப்போ ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நீங்க வீட்ல கூட அப்படின்ற மாரி சொல்றாங்கல்ல. நீ ஒரு கோட்டர மட்டும் குடிச்சிட்டு வா. ம். நீட்டா சாப்பிடு, தூங்கி எந்திரி. ம். காலையில உன்னோட வேலை ஏதோ அத பார்த்துட்டு போயிட்டே நெறைய இரு. பேர் ஃபேமிலில கொஞ்சம் குடிய விட ம். மாட்டான்னு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. கொஞ்சமா ஆனா சாப்பிட்டு முடிச்சுக்கப்பான்னு. ஆனா நம்மளோட மைண்ட் செட் அங்க இருக்கிறதே கிடையாது. நான் ம். நைட்டு குடிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த 1 மணி, 2 மணிக்கு அந்த முழிப்பு தட்டுன உடனேவும், என்னோட மைண்ட் எப்ப விடியும்? எப்ப 6:30 ஆகும்? எப்ப 7 மணி ஆகும்? நான் போய் பிளாக்ல சரக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? சார் இந்த யோசனை தான் இருக்கும். அந்த யோசனை இருக்கும். நான் இத விட ஒரு மோசமான விஷயம் சொல்றேன் சார். எனக்கும் மதுரைக்கும் கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர். ம். ஒரு நாள் நைட்ல ஒய்ஃப் வந்து அவங்க குழந்தையும் ஒய்ஃபும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் நைட்டு அப்படின்ற மாரி சரக்கு அடிச்சிருக்கிறேன். எனக்கு நடிச்சாம போதை கேட்குது. 12 மணிக்கு 55 கிலோமீட்டர் கல்லுப்பட்டியிலேருந்து ரூ. 45 டிக்கெட்டுக்கு பஸ் ஏறி மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள கிடைக்கும்னு தெரிஞ்சு, மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள போய் சரக்கு வாங்கி 2 கோட்டர வாங்கி பைக்குள்ள சொருகிட்டு போனவன். அப்போ ஒரு குடி எண்ணிய எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வர வச்சிருக்குன்னு பாருங்க. 60 சாப்பிட்டு 60 எந்திரிச்சு வர்றீங்க. 60 60 120 கிலோமீட்டர் நைட் அப் அண்ட் டவுன் நைட் நேரம். அந்த அளவுக்கு நம்ம லைக் பண்றோம் அப்படின்றத விட, அந்த போதை வேணும் அப்படின்ற அந்த மைண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. வெறி. ஆ, போதை வெறி. குடி ஆ, வெறி. குடி வெறி. அப்படி எடுத்துக்கலாமா? குடி வெறி. கண்டிப்பான முறையில குடி வெறின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் குடிச்சது நைட்டு தான் குடிக்கிறேன். ஏன்னா இவங்க சாயந்தரம் வரைக்கும் இருக்காங்க. இவங்கள இறக்கி விடுறதுக்கு நான் தான் போறேன். என் ஒய்ஃபையும், குழந்தையையும் இறக்கி விட்டுட்டு வர்றேன். வந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற மாரி மைண்ட்ல ஒரு சின்னதா தோணுது. ஒரு குவார்டர் குடிக்கிறேன். 10 மணி ஆயிடுச்சு. கடை பூட்டிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் படுத்திருக்கேன். ஆனா எனக்கு தூக்கம் வரல. திருப்பி 12 மணிய போல எனக்கு என்னுடைய மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் குடிக்கணும். எனக்கு கல்லுப்பட்டியில கிடைக்காது. அப்ப எங்க கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும். மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன். நெறைய டைம் போயிருக்கேன். காய்கறி வாங்கலாம் நெறைய டைம் வந்திருக்கேன். அங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியும். அதுக்காக அந்த குடிக்கிறதுக்காக மெனக்கெட்டு பர்ஸ் எடுத்துட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நல்லா மாப்பிள்ளை மாரி அந்நேரம் ஒரு குளியலையும் போட்டு குளிச்சுட்டு கிளம்பி இங்க வந்து ஒரு 2 கோட்டர் வாங்குறேன். 2 கோட்டர வாங்கி 2 ஏதோ ரொம்ப ஜீன்ஸ் முக்கியமானத பர்ச்சேஸ் பண்ண போற மாரி வந்தீங்க. பர்ச்சேஸ் பண்ண போற மாரி வந்து 2 கோட்டர வாங்கி 2 பையில வச்சுட்டு, அ நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் ஒரு கலர் ஒண்ணு வாங்கி பாதிய கீழ அங்கேயே ஊத்திட்டு ஓடிடுச்சு. பாதிய கீழ ஊத்திட்டு, கலர வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடிட்டேன். மூடிட்டு நான் என்ன பண்ணேன்னா, பஸ்ல உட்காந்தேன். பஸ் லாஸ்ட் சீட்ல. அதான் அன் டைம்ல யாருமே இருக்க போறது கிடையாது. பஸ்ல கடைசி சீட்ல போய் உட்கார்றேன். நல்லா அந்த படிய ஒட்டி இருக்கும் இல்லைங்களா? அது மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்து குடிக்கிறேன். ச்சே! குடும்பம். அ இதுக்கு மேல அவ்வளவு அவ்வளோ ஒரு வெறி சார். குடும்பத்துடைய பாசத்தெல்லாம் அது குறைக்குதா? என்ன? சார் உண்மையிலே என்னைய தனிமைப்படுத்தினது வந்து குடிதான் சார். மனைவி, குழந்தை எல்லாம் நான் கரெக்ட்டா தான் இருக்கு. சார் 2 பேருமே ஒருத்தர் இப்ப நான் சாப்பிடல, எனக்கு இது வேணாம் அப்படின்னா, ஒரு பொருள் எனக்கு நான் வேணான்னா, அந்த பிள்ளையும் சேர்த்து வேணான்னு சொல்லும். அந்த அளவுக்கு தான் 2 பேரும் பாசமா இருந்தோம். ம். ஆனா சமீபத்துல என்னுடைய குடியின் காரணமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு கூட பேசிக்கிறது இல்ல. அவ்வளவு. உன் உனக்கு தேவை என்ன? பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணுமா? அத நான் கட்டிருவேன். உன்னுடைய வீட்டுக்கு என்ன தேவையோ, அத நான் வாங்கி போட்டுருவேன். நைட் வேலையில. ஏன்னா எனக்கு நான் அத கூட சொல்ல மாட்டேன் சார். இன்னைக்கு சம்பளம் வருதுன்னா மறுநாள் காலையில எடுத்து கையில குடுத்துருவேன். நீ உனக்கு இதுக்கு இதுக்கு இந்த செலவுக்கு இவ்வளவு, இந்த செலவுக்கு இவ்வளவு, இந்த செலவுக்கு இவ்வளவு. நான் ஒரு ரூ. 6,000 எடுத்திருக்கேன் எனக்கு.
இதை விட ஒரு மோசமான சம்பவம் சொல்கிறேன். தேதி 27, ஒரு 3 நாள் தான் இருக்கு. ம். அந்த 3 நாள் நான் குடிக்கணுன்றதுக்காக ஒரு வீட்டில் இருந்த ஒரு பொருள் எடுத்துட்டு போய் அடகு வைக்கிறேன் ஒரு 3000 ரூபாய்க்கு. ம். ஜஸ்ட் ஒரு 3 நாள். 1ஆம் தேதி எனக்கு 30ஆம் தேதி சம்பளம் வந்துடும். ஆனால் அந்த சம்பளத்தை நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சிருந்தா யார்ட்டையாவது ஒரு கடன் வாங்கி கூட குடிச்சிருந்துருக்கலாம். கை மாத்து கூட வாங்கி குடிச்சிருந்துருக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கவங்கள மிரட்டி கூட வாங்கியிருந்துருக்கலாம். கேட்டால் கூட கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கார பிள்ளைகிட்டே சொல்லாமல் சொல்லலை, ஒரு பொருளை எடுத்துட்டு போய் அப்படின்ற மாதிரி 3000 ரூபாய்க்கு வச்சு அதை ஒரு 3 நாள் குடிச்சிட்டு திருடி குடிச்ச மாதிரி தான் பொருளை கண்டிப்பா தான் வீட்டுல தான் பொருளே திருடுறேன். அது அவங்களுக்கும் தெரியல. எப்ப தெரிஞ்சுன்னா நான் திருப்பி கொண்டு வரேன் பாருங்க, அப்பதான் அவங்க பாக்குறாங்க. இத எப்ப நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லம்மா, சும்மா போடுறதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மலுப்புறேன். ஆனா என் பையில அந்த சிட்டை இருந்துச்சு பாருங்க, அதை பார்த்தாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏங்க நீங்க காசு கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, ஏங்க பொருளை வச்சீங்க. என் பொண்ணு வந்து ஆர்ட்ஸ்னா அவ்வளவு இது கிட்டத்தட்ட அண்ணன் கந்தசாமி அண்ணன் வந்தாங்க தூக்குறதுக்கு இந்த லெவலுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அலமாரியில் முக்கால்வாசி அதோட இதுதான் இருக்கும், அவார்ட்ஸ் தான் இருக்கும். எந்த இதாக இருந்தாலும் சரி, ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, டிராயிங்காக இருந்தாலும் சரி, அது தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், எந்த போட்டியில் போய் கலந்துக்கிட்டாலும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கிடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டுன்னு சொல்லாட்டியும் கூட தேர்ட் ப்ரைஸாவது வாங்கிடும். அது எப்படியும் ப்ரைஸ் வாங்காமல் வராது. அது வாங்கலை அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து அழுது அதை விட ப்ரெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் எப்படி தோத்துட்டேன் அப்படின்றதுல பயங்கரமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். பழனியில் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும். நைட்டு நான் பழனியில் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும். நான் நல்லா போதையை போட்டு படுத்தேன். எழுப்பி பார்க்குது ஒய்ஃபு, ஏங்க நான் எவ்வளோ சொல்லியிருந்தேங்க, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. கடைசியில் நான் சொல்கிறேன், நீ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போ. என் பொண்ணு மறுநாள் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சுட்டு தான் வந்துச்சு. ஜெயிச்சு ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. வந்ததும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் காமிச்சிச்சு. ஆனால் அது சொன்ன வார்த்தை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உறுத்துது. நான் உங்களை எங்கேயுமே கூப்பிட்டது இல்லைப்பா, நான் ஒரு காம்படிஷனுக்கு நீங்கள் என் கூட வருவீங்கன்னு ஆசைப்பட்டேன், வரல.